கௌமாரிகா காண்டம் 31ஆம் அத்தியாயம். தாரகாசுரனின் நகரை நோக்கி குமாரனின் படையெடுப்பு. நாரத மாமுனிவர் கூறினார். அவருக்கு ஆசைகள் வழங்கிய பின்னர் அவர்கள் குகனிடம் ஒரு வரத்தை கோரினர். இதுவே எங்கள் வரம், பாவியான தாரகனை கொன்றொழிப்பீராக. அப்படியே ஆகட்டும் என்று அவர்களிடம் கூறிய பின்னர் மிகுந்த ஒளி கொண்டவனும் தாரகனின் பகைவனுமான அவர் யோக யோக என்று முழங்கியவாறே தனது மயில் வாகனத்தின் மீது ஏறினார். கரத்தினில் சக்தி ஆயுதத்தை ஏந்தியவாறு குகன் கர்ஜித்தார். பின்னர் தேவர்களிடம், சிறந்த தேவர்களே, பாவியான தாரகனை இன்று நான் கொல்லாவிட்டால் பசுக்களையும் பிராமணர்களையும் இகழ்ந்து அவமதிப்பவர்கள் அடையும் நிலையை நான் உறுதியாக அடைவேன் என்று அறிவித்தார். அவர் இவ்வாறு உறுதியளித்த போது அங்கே ஒரு பெரும் ஒலி எழுந்தது. சரஜன்மன், நாணல் காட்டில் பிறந்த குமாரன் கட்டளையிட்டதற்கிணங்க அவர்கள் யோக யோக என்று முழங்கினர். தூசியற்ற 2 சிவந்த ஆடைகளை அணிந்த பார்வதி தேவியின் புதல்வர் அனைத்து தேவர்களுக்கும் முன்னால் நின்று மகிழ்ச்சியுடன் முன்னேறினார். சேவல் சின்னம் பொறிக்கப்பட்ட அவரது கொடி சிறப்பாக ஜொலித்தது. போரின் போது தனது கால்களாலேயே மலைகளை பிளக்கும் ஆற்றல் அவரிடம் இருந்தது. அவரது கரத்தினில் குகனின் சக்தி ஆயுதம் அற்புதமாக ஒளிர்ந்தது. அது அனைத்து உயிர்களாலும் விரும்பப்பட்டதும் அமைதியான ஒளியும் மிகுந்த வலிமையும் கொண்டதும் ஆகும். அதன் உறுதித்தன்மையும் அனைத்து உலகங்களிலும் புகழ் பெற்றிருந்தது. அவர் அணிந்திருந்த கவசமும் அத்தகைய வலிமை வாய்ந்ததாகவே இருந்தது. போருக்கு தயாராக இருந்த அந்த மகாவீரரின் திருமேனியிலிருந்து பின்வரும் பண்புகள் வெளிப்பட்டன. அறம், தர்மம், வாய்மை, மயக்கமின்மை, தேஜஸ், ஒளிவீச்சு, குறைபாடின்மை, ஆற்றல், வீரம் மற்றும் கருணை. கரங்களை கூப்பி வணங்கியவாறு அந்த உன்னத ஆன்மா கொண்ட இறைவனின் கட்டளைகளை நிறைவேற்ற தயாராக அனைவரும் அவர் முன் நின்றனர். அவர் முன்னே செல்ல அன்னை பார்வதியுடன் சிவபெருமான் ஹரன் சூரியனை போன்ற நிறம் கொண்ட தேரில் அவரை நெருக்கமாக பின்தொடர்ந்தார். அந்த தேர் சிவபெருமானாலேயே விளையாட்டாக உருவாக்கப்பட்டது. அந்த சிறந்த தேரில் 1000 சிங்கங்கள் பூட்டப்பட்டிருந்தன. மனிதர்களில் புலி போன்றவனே அர்ஜுனா, பிரம்மதேவரே அதன் கடிவாளத்தை பிடித்திருந்தார். அந்த தேரில் பூட்டப்பட்ட சிங்கங்கள் அழகான பிடரி மயிர்களை கொண்டிருந்தன. அவை முன்னே செல்லும் போது உரக்க கர்ஜித்தன. அவை வானத்தையே அருந்தி விடுவது போல தோன்றின. அவை அசையும் மற்றும் அசையாத உயிரினங்களை அச்சுறுத்தின. உமையுடன் அந்த தேரில் அமர்ந்திருந்த பசுபதி மேகங்கள் மற்றும் வானவில்லுடன் கூடியதும் மின்னல் கீற்றால் அலங்கரிக்கப்பட்டதுமான சூரியனை போல திகழ்ந்தார். அவருக்கு முன்னால் குஹ்யகர்களுடன் இணைந்து நரவாகனன், மனிதர்களால் இழுக்கப்படும் வாகனத்தை உடையவர் எனப்படும் தனேசன் குபேரன் சென்றார். அவர் அழகான புஷ்பக விமானத்தில் வானூர்தியில் அமர்ந்திருந்தார். ஐராவதத்தின் மீது ஏறிய தேவேந்திரன் சக்கரன் தேவர்களுடன் இணைந்து வரங்களை அருளும் அந்த ரிஷப கொடியுடைய இறைவனை நெருக்கமாக பின்தொடர்ந்தான். அவருக்கு வலதுபுறத்தில் பல்வேறு விதமாக போரிடும் தேவர்களும் மருத்துக்களும் வசுக்கள் மற்றும் ருத்ரர்களுடன் இணைந்து தன்னை சுற்றி 100கணக்கான பயங்கரமான நோய்கள் சூழ இடதுபுறத்தில் சென்றார். யமனுக்கு பின்னால் ருத்ரனின் பயங்கரமான வெண்மையான திரிசூலமான விஜயம் சென்றது. அது 3 முனைகளை கொண்டிருந்ததுடன் ருத்ரனாலேயே செய்யப்பட்டிருந்தது. அவருக்கு பின்னால் பயங்கரமான பாச கயிற்றுடன் நீரின் தலைவனான வருணன் சென்றார். அவரை சுற்றி 100கணக்கான பல்வேறு வகையான நீர்வாழ் உயிரினங்கள் இருந்தன. கதாயுதங்கள், இரும்பு தண்டுகள், சக்திகள் போன்ற சிறந்த ஆயுதங்களால் சூழப்பட்ட ருத்ரனின் கூர்மையான ஈட்டி விஜயத்திற்கு பின்னால் சென்றது. கூர்மையான ஈட்டியை தொடர்ந்து பாசுபதம் எனும் மாபெரும் அஸ்திரம் சென்றது. பிரிதையின் மைந்தனே அர்ஜுனா, அதற்கு ஒரே ஒரு பாதம் மட்டுமே இருந்தது. ஆனால் அது பல தலைகளையும் வயிறுகளையும் கொண்டு மிகவும் பயங்கரமாக இருந்தது. அதற்கு பின்னால் அவரது கமண்டலம் நீர்க்கலன் சென்றது. அதற்கு பெரிய முனிவர்கள் கூட்டங்கள் பணிவிடை செய்து வந்தன. அதன் வலது புறத்தில் புகழும் பிரகாசமும் சூழப்பட்ட தண்டாயுதம் கோல் முன்னே சென்றது. அவருடன் பிருகுவும் அங்கிரசும் சென்றனர். தேவர்கள் அவரை போற்றினர்.
ராட்சசர்கள், பிற தேவர்கள், கந்தர்வர்கள், நாகங்கள், பெரிய மற்றும் சிறிய நதிகள், கடல்கள், முனிவர்கள், தேவ மங்கையர் கூட்டங்கள், நட்சத்திரங்கள், கிரகங்கள், அசையும் மற்றும் அசையாத உயிரினங்கள் என்று மாதர்கள், தெய்வீக தாய்மார்கள் ஆகியோர் அந்த பெருமானை பின்தொடர்ந்து சென்றனர். அவர்கள் பசியுடன் இருந்தனர். அனைவருக்கும் பின்னால் தாட்சண்யன் கருடன் மீது அமர்ந்திருந்த அறிவார்ந்த ஸ்ரீஹரி திருமால் வந்தார். அவர் தனது பரிவாரங்களுடன் சூழப்பட்டு அந்த படை முழுவதையும் பாதுகாத்து வந்தார். இவ்வாறு படையுடன் சென்ற முக்கண்ணனின் புதல்வர் வடக்கு கரையை அடைந்தார். அவர் செம்பு மதில் சுவரை அணுகி அங்கு நின்றார். தாரகனின் நகரின் செழிப்பையும் சிறப்பான பெருமையையும் கண்டு மகாசேனன் முருகன் வியப்படைந்தார். அவனது அசுரனது தவ வலிமையை அவர் பாராட்டினார். மயில் மீது அமர்ந்து அனைத்தையும் நோக்கியவாறு தலைக்கு மேல் குடை பிடிக்கப்பட்டிருக்க அவர் ஒளி வீசும் தோற்றத்துடன் திகழ்ந்தார். ஒளியில் சந்திரனுக்கு நிகராக திகழ்ந்தவர் குகன். மிகுந்த தேஜஸ் கொண்ட அந்த இறைவனை வாயுவும் அக்னியும் சாமரங்களால் வீசி உபசரித்தனர். அவரை தம் பரிவாரங்களும் மாதர்கள், சப்த மாதர்கள் மற்றும் தேவர்களால் அவருக்கு அளிக்கப்பட்ட சேவகர் கூட்டங்களும் சூழ்ந்திருந்தன. அதன் பின் தேவர்களுக்கு மத்தியில் சக்கரன் தேவேந்திரன் அவரை வணங்கி இவ்வாறு கூறினான்: மகாசேனரை இங்கே காண்பீராக. மிகுந்த வலிமை படைத்த தைத்தியர்களின் அசுரர்களின் படையை காண்பீராக. இல்லற செயல்களில் மூழ்கியிருக்கும் மனிதர்களைப் போல தங்களை அழிக்க வந்த உன்னை அவர்கள் முழுமையாக உணராமல் இருக்கிறார்கள். அவர்களின் இருப்பிடத்திற்கு ஒரு தூதுவனை அனுப்புவோம். அவன் தாரகனிடம் உன்னை குறித்து எடுத்துரைக்கட்டும். இது வீரர்களிடையே உள்ள மரபு. இது பெரியவர்களுக்கு புகழை தருவதாகும். இறைவனின் அனுமதியுடன் தனஞ்சயா, ஸ்கந்தனின் பக்தனான என்னை சக்கரன் அசுரர்களின் தலைவனிடம் செல்லுமாறு பணித்தான். தூதுவன் பணிக்கு நான் தகுதியானவன் என்று அவன் கருதினான். நானும் செல்ல விரும்பினேன். சக்கரனும் என்னை அனுப்பினான். ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு மத்தியில் இருந்த அவனது அரண்மனையில் நான் அவனிடம் இவ்வாறு கூறினேன்: இழிந்த அசுரனே, தீய எண்ணம் கொண்ட அரக்கனே, சக்கரன் உனக்கு இதை கூறுகிறான், செவிமடுப்பாய். தானவனே, உலகத்தை துன்புறுத்தி துயரத்திற்கு உள்ளாக்கியதன் மூலம் நீ பெரும் பாவத்தை செய்திருக்கிறாய். இன்று உன் அந்த பாவத்தை நான் அழிக்கப் போகிறேன். நீ ஒரு ஆண்மகனாக இருந்தால் ஒரு பெரும் பாவியே வெளியே வா. நீ வெளியே வராவிட்டால் அந்த நகரத்தை சுத்திகரிப்பதற்காக ஒரே கணத்தில் அதை நான் கடலில் வீசிவிடுவேன். கடுமையான இச்சொற்களை செவிமடுத்ததும் பெண்கள் கூட்டத்தால் சூழப்பட்டிருந்த அந்த அரக்கன் கடும் கோபமடைந்தான். அவன் தன் கரத்தினை ஓங்கிக் கொண்டு என் மீது பாய்ந்து வந்தான். நான் பயந்து போய் அங்கிருந்து ஓடிவிட்டேன். பரபரப்பும் திகைப்பும் அடைந்த நிலையில் நான் நடந்ததை குமாரனிடம், முருகப்பெருமானிடம் கூறினேன். நான் திரும்பி வந்தபோது அந்த தைத்தியன் தன் மனதில் இவ்வாறு சிந்திக்க தொடங்கினான்: எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் சக்கரன் இப்படி பேச துணிய மாட்டான். மிகவும் பயங்கரமான சகுனங்கள் எனக்குள் அச்சத்தை ஏற்படுத்துகின்றன. இவ்வாறு சிந்தித்த பின்னர் அவன் எழுந்து ஜன்னல் திண்டின் மீது ஏறினான். 1000 தளங்களை கொண்ட தனது மாளிகையின் மிக உயர்ந்த தளத்தில் உள்ள ஜன்னல் விளிம்பில் அமர்ந்திருந்த அவன் பூமியையும் வானத்தையும் முழுமையாக ஆக்கிரமித்திருந்த தேவர்களின் படையை கண்டான். தேர்கள், யானைகள், குதிரைகள் ஆகியவற்றின் ஓசைகள், விசித்திரமான வடிவங்கள் மற்றும் அளவுகளை கொண்ட ஆகாய தேர்களின் முழக்கம், கிண்ணறர்களின் இன்னிசை பாடல்கள், துந்துபி முரசுகள், கொம்புகள், தாளங்கள் மற்றும் சங்குகளின் ஒலிகள் ஆகியவற்றால் 10 திசைகளும் அதிர்ந்தன. அசைக்கவோ கலக்கவோ முடியாத அந்த படையை கண்ட அவன் இவ்வாறு சிந்தித்தான்: இவர்களை நான் ஏற்கனவே தோற்கடித்திருந்தேனே, இவர்கள் ஏன் மீண்டும் வந்திருக்கிறார்கள்? இவ்வாறு சிந்தித்து கொண்டிருந்த அந்த அசுரன் தைத்தியன் தெய்வீக பாணர்கள் முழங்கிய கடுமையான மற்றும் பயங்கரமான சொற்களை செவிமடுத்தான். அவை தாரகனின் மனதை உருக்கும் வகையில் இருந்தன. இறைவனே, வெற்றி கொள்க. இணையற்ற உனது சக்தியின் கதிர்களால் சிவப்பேறிய உனது ஆயுதங்களால் தேவர் படை முழுவதும் ஒளி வீச செய்யப்பட்டுள்ளது. அல்லி மலர் கூட்டத்திற்கு இடையே நிலவு திகழ்வது போல முப்புறங்களை அளித்தவனின் சிவனாரின் முகத்தை மலரச் செய்யும் குமார கடவுளை வெற்றி கொள்க. இனிமையான குரல் கொண்ட மயிலை வாகனமாக கொண்ட இறைவனை தாம் அசுரகுலமாகிய கடலுக்கு
வடவாக்னியை கடலுள் எரியும் நெருப்பை போன்றவர். பாதத்தின் தளிர் போன்ற நகங்களால் அசுரர்களின் கிரீடங்களை நீ தகர்த்தாய். மகாசேனனே, தாரகனின் குடும்பமாகிய காய்ந்த புல்லுக்கு நீ காட்டு தீயை போன்றவன். யோகிகளின் தலைவனே, கந்தனே, வெற்றி கொள்க. யோகிகளின் இதய வானத்தில் பரவும் கவலைகளாகிய இருளை போக்கும் சூரியனை போன்ற நகங்களின் வரிசையால் உனது தாமரை போன்ற பாதங்கள் பிரகாசிக்கின்றன. 7 நாள் வயதுடைய சிறுவன் கடவுளே, அனைத்து உலகங்களின் துயரத்தையும் எரிப்பவனே, அழகியவனே, உனக்கு வாழ்த்துக்கள். நல்லவர்களின் பயத்தை போக்குபவனே, உனக்கு நமஸ்காரம். மலையை இருப்பிடமாக கொண்ட குழந்தை கடவுளே, உனக்கு வணக்கம், வணக்கம், வணக்கம். தேவர்களின் எதிரிகளை நீ ஒழிப்பாயாக. 31ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.